நாகப்பட்டினத்துல, திருச்சியில, அரியலூர்ல, பெரம்பலூர்ல நடக்காதது இங்க மட்டும் எப்படி நடந்துச்சு? அதனால ஒரு சதி நடந்திருக்கு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னாங்க இல்லையா? அதே நிலைப்பாட்டை தான் ஆதவர்ஜுனா இன்னமும் நின்றுகிட்டு இருக்காரு. நாமளும் அதை தான் சொல்றோம். சதி நடந்திருக்கு. அந்த சதி விஜய் 12 மணிக்கு வரதா சொல்லிட்டு எதற்காக ஏழைகாலுக்கு போனாருங்கிற புள்ளியில எவனுமே பேச மாட்டான். என்னமோ உளவுத்துறையை பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்தமான மக்களும் கரூருக்கு போன மாதிரி. இது உளவுத்துறையின் தோல்வி. உளவுத்துறையா 12 மணிக்கு கரூருக்கு தாவேகா தலைவர் விஜய் வர்றாருன்னு அறிவிச்சாங்க. இல்ல உளவுத்துறையா இந்த இடத்துல தண்ணி பாட்டில் கொடுக்காம சாப்பாடு போடாம மொட்டை வயல்ல மக்கள் நிப்பாட்டினாங்க. உளவுத்துறையா ஊடகங்கள் எல்லாம் சந்திச்சு 12 மணிக்கு தளபதி விஜய் வர போறாருன்னு சொல்லி அங்கிருந்து அறிவிச்சுட்டு இருந்தாங்க. உளவுத்துறையா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணி நாமக்கல் இருந்து கிளம்பிட்டாரு, வரப்போறான்னு சொன்னாங்க. உளவுத்துறையா 8:45 நாமக்கல்னு சொல்லிட்டு 8:45 வீட்டுல விஜய் கிளப்பி கொண்டு போனாங்க. ஆனா இவன் சொல்றான் உளவுத்துறைன்னு சொல்லி. உளவுத்துறை மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்டுக்கணும். எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு பேர் போறாங்கிறத கேட்கணும். ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் என்ன தானே கேட்க முடியும்? மாவட்ட செயலாளர் கீழே அந்த கட்சியில யாருமே கிடையாது. மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர் தான்.